இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, பாதுகாப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிதாக இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியேலின் மேலே குற்றப்படுத்தும்படியாய் அங்கே இருக்கிறவர்கள் எழும்பினார்கள். ஆனாலும் அவனை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தது. அப்பொழுது ராஜா கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளைகளை மதியாமல் தினமும் 3 வேளையும் தானியேல் செபிக்கிறான் என்று சொல்லி ஒரு குற்றத்தை அங்கே வைக்கிறார்கள். அதன் நிமித்தமாய் தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் தானியேலை தப்புவித்தவராய் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். காரணம், தாவீது குற்றமற்றவனாய் காணப்பட்டான். ராஜாவுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் ஒரு நீதிக்கேடு கூட செய்யவில்லை. இன்னைக்கு இந்த இரவு நேரம் செபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுக்கு விரோதமாக பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. எதிரிட்டு எல்லா சூழ்நிலை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். நீதிமானுடைய சந்ததியோடைய தேவன் இருந்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த இரவு நேர வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய வார்த்தை தேற்றும், ஆண்டவருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும், ஆண்டவருடைய வார்த்தை உயர்த்தும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.